வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 மாதங்களின் பின் ஜான்ஸ்டனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. குளிக்க சென்ற 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் சம்பவத்தால் அதிர்ச்சி. வங்கிக் கணக்குகளை தொலைபேசியில் வைத்திருப்போருக்கு அவசர எச்சரிக்கை. 30 வருடங்களாக தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சினை தீர்வு கோரி நெடுந்தீவில் போராட்டம். திருகோணமலையில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண் கொலை, சந்தேக நபர் தலைமறைவு. ரணிலின் வீட்டுக்கு விரைந்த சிஐடி, மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு. காரொன்றில் இருந்த பெருந்தொகை வெடிபொருட்கள், சந்தேக நபர் அதிரடி கைது. மஹிந்தவின் மகனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 4 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ புனேயில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பணிகளில் அவரை விடுவிக்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்றை ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் எத்தனால் நிறுவனம் ஒன்றின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது மூத்த மகன் ஜோஹான் பெர்னாண்டோ, இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் லங்கா சதோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். களுத்துறை பிரதேசத்தில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியொருவர் இனம் தெரியாத கும்பலால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் களுத்துறை இங்கிரிய காயகம் மேற்பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவர்கள் மூதாட்டியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதுடன் அவரிடமிருந்து 2 சவரன் தங்க நகைகளையும் பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் குறித்து கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தோட்டப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் வழியாக நடத்தப்படும் அபாயகரமான புதிய நிதி மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் வழியாக தீங்கிழைக்கும் APK கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இந்த கோப்புகள் பெரும்பாலும் திருமண அனுப்புதல்கள், மின்சார கட்டண ரசீதுகள் அல்லது லாட்டரி அறிவிப்புகள் போல காணப்படுகின்றன. இது ஹேக்கர்கள் சாதனத்தின் திரையை கட்டுப்படுத்தவும், வங்கிக் கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட ரகசிய ஒருமுறை கடவுச்சொல் குறியீடுகள் உட்பட குறுஞ்செய்திகளை படிக்கவும் அனுமதிக்கிறது. சந்தேகத்திற்கிடமான APK கோப்புகள் நண்பர்களிடமிருந்து வந்ததாக தோன்றினாலும் அவற்றை ஒருபோதும் பதிவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ கூடாது. மேலும் தாங்கள் இதற்கு பலியானதாக சந்தேகிக்கும் எவரும் உடனடியாக தங்கள் வங்கிக் கணக்குகளை முடக்கி அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது குற்ற புலனாய்வுத்துறையின் கணினி குற்றப்பிரிவிடம் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தீவகம் நெடுந்தீவில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பல தசாப்த காலமாக நெடுந்தீவில் காணப்படும் குடிநீர் பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் மக்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக காணப்படும் நெடுந்தீவில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கவில்லை. அதிலும் 80 பேர் அரசு உத்தியோகத்தர்களாக இருப்பதனால் பொதுமக்கள் 20 பேரை மாத்திரமே ஏற்றுச் செல்ல முடிகின்றது. இதனால் நேயமற்ற மற்றும் அவசர தேவை கொண்ட பொதுமக்கள் பயணிக்க முடியாது புறக்கணிக்கப்படும் நிலை தொடர்கின்றது. குறித்த போராட்டத்தில் பிள்ளைகளுக்கான கல்வி வேண்டும், சாரா பிட்டி தண்ணீரை தாரை வார்க்காதே, வரிசை ஜுகம் எப்போது முடியும், சுத்தமான குடிநீர் வேண்டும், நெடு தாரகைக்குள் வதைக்காதே, மனிதர்களாய் நடத்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கருப்பு துணிகளை கட்டியும் உளவு இயந்திரத்தில் கேலி சித்திரங்களை உருவாக்கும் வகையிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் செல்வராஜா கதீதரனும் கலந்து கொண்டிருந்தார். அவரிடமும் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை நகர பகுதியில் முதியவர் ஒருவர் பிரதான வீதியில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் வீதியோரத்தில் சடலமாக காணப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதியவர் தொடர்பான மேலதிக விவரங்கள் இன்னும் உறுதியாக கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இவரை பற்றிய மேலதிக விவரங்கள் தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் இருப்பின் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துமாறும் பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலாங்குடி பல்லைவிள பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பலாங்குடி பிரதம நீதிபதி நீதித்துறை மருத்துவ கண்காணிப்பாளர் குற்ற நிகழ்வு விசாரணை அதிகாரிகள் மற்றும் கைரகை பிரிவு அதிகாரிகள் நேற்று முன்தினம் பிற்பகல் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தியுள்ளனர். இதற்கமைய சடலத்திற்கான பிரேத பரிசோதனை இன்றைய தினம் பலாங்குடி பொது மருத்துவமனையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்னவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவர்கள் இன்றைய தினம் காலை சென்றுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக அவரிடம் தற்போது வாக்குமூலம் பெறப்படுகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கசகல நுழைவாயிலில் வாடகை காரில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்களை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது அவரிடமிருந்து 14 கிலோகிராம் வெடிமருந்து, 240 ஜெலட்டின் குச்சிகள், 380 கிலோகிராம் அம்மோனியா, 490 டென்டனேட்டர்கள் மற்றும் 5600 அடி நீளமுள்ள வெடிமருந்து கம்பி ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் முழுகிரிகல பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. விசாரணையின் போது பாறைகளை உடைப்பதற்காக இந்த வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இணையாக மற்றொரு வழக்கு இலக்கம் 8 மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக திகதியொன்றை வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஈட்டிய முறையை வெளிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை 3 தனியார் வங்கிகளில் நிலையான வைப்பு கணக்குகளை வைப்பிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக கூறி சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.